இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி புரியுதா? இல்ல கேள்வி கேட்கணும். அடுத்தது நம்ம சங்கத்தின் தலைவர் திரு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைவர்களை உரையாற்றுவார். நீங்க 4 பேர் பேசுறது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் சார். கொஞ்சம் சரிங்க. நம்முடைய சங்கத்தின் பொறுப்புகளுக்கு வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும், உறுப்பினர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடைய உறவுகள், எங்களுடைய உறவுகள் அனைவரும் உறவுகளுக்கும் இருக்கரம் கூட்டி வருகை தந்துள்ள அனைவரையும் இந்த பொதுக்குழுக்கு வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுதான் இந்த சங்கம் உயர்ந்த நிலைக்கு இருக்கு. ஒரே பாட்டு செஞ்ச யாரும் பணக்காரன் ஆகல. ஸோ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த பொதுக்குழு சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய சங்கத்திற்கு மாதந்தோறும் ஒரு வருமானம் தேவைப்படுகிறது என்று நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் இப்போதைய வழக்கறிஞர் வெங்கடேஸ்வர அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள் அறையில் சந்தித்து சங்கத்தில் ஜெராக்ஸ் மிஷின் வைக்க வேண்டும் என்று அனுமதி வழங்கப்பட்டு பெறப்பட்டு அந்த அனுமதி பிரகாரம் சங்கத்தில் ஜெராக்ஸ் மிஷின் வைத்து மாதந்தோறும் கணிசமான ஒரு தொகை கிடைப்பதற்கு முதல் ஒரு அடியை எடுத்து வைத்த ஒரு தலைவராக மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வர அவர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். அதே போல அதற்கு முன்னதாக தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள், தலைவர் அண்ணன் மோகன்குமார் அவர்கள். மோகன்குமார் அண்ணன் எப்படின்னா பார் கவுன்சில் கூட்டத்தில் எப்படியாவது சென்னைக்கு ஒரு சீட்டு வாங்கினோன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பார் கவுன்சில் சீட்டை வாங்கிட்டு ரொம்ப பாடுபட்டார். ஸோ அதுங்க செயல்பாடு, அதாவது நம்ம சங்கத்துடைய செயல்பாடை விடக்கூடாது, நம்ம சங்கம் இங்கே இருக்கணுன்றது எல்லாருடைய முன்னோர்களுடைய பொறுப்பாளர்களுடைய ஒரு பெரிய செயல்பாடு. அதே போல என்னுடைய 6 நண்பரான பாலாஜி அவர்களும், நண்பர் பாலாஜி, நம் நண்பர் கோபிநாத் அவர்களும், அப்போது பொறுப்பாளராக இருந்த பொருளாளர் சீனிவாசன் அவர்களும், அப்பொழுது செயலாளராக இருந்த கோபிநாத் அவர்களும் நம்முடைய பழைய சங்கத்தை காலி செய்ய வேண்டும் என்று கடிதம் வழங்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சின்ன மினி சினிமா காட்டுற மாதிரி நம்முடைய சங்கம் இருக்குன்னா அப்போ இருந்த ஒரு நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் அனைவருடைய பாராட்டுக்கும் நம்ம ஞாபகப்படுத்தினே வரணும். இடம் இல்லைன்னா மனம் இல்லை, மனம் இல்லைன்னா இடம் இல்லை, ரெண்டுமே இருக்கு. ஸோ இடமும் தேவை, மனமும் தேவை. அதே போல இடத்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஜெராக்ஸ் வச்சவர், அதுக்கு முன்னாடி பார் கவுன்சிலில் போஸ்டிங் வாங்கினவர், ஒரு கட்டத்திலும் நம்மளுடைய சங்கத்தை விட்டு கொடுக்காம முன்னேற்றி நம்முடைய பொறுப்பாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த தலைவலியும் கிடையாது, வயிற்று வலியும் கிடையாது. ஸோ அதனால அது நடக்குது. இடம் வாங்கி கொடுத்துட்டாங்க, டிவி போட்டோம், ஏசி போட்டோம், ஃபேன் போட்டோம், இமெயிலிங் போட்டோம், சாப்பாடு வைக்கிறோம், ஆஃபீஸ் ரூம் வச்சிருக்கோம், லாக்கர் ரூம் வச்சிருக்கோம், படுக்கிறதுக்கு நிறைய ரூம் வச்சிருக்கோம், எல்லாரும் வச்சிருக்கோம். வருமானம் சந்தா கட்டுறது பத்தாது, ஜட்ஜி காசு போடுறது பத்தாது, அது கூடுதலா ஒரு வருமானம் என்ன
தினதோறும் சங்கத்திற்கு ரூபாய் 400 கிடைக்கும், 500 கிடைக்கும். அப்படி கிடைப்பதுதான் 89,000 2 ஆண்டுகளில். சரி, இ-ஃபைலிங் வந்து நம்ம மெம்பர்ஸுக்கு காஸ்ட் கம்மியா யூஸ் பண்ணி அதன் வாயிலாக உறுப்பினருக்கு ஒரு தொகை போடும், சங்கத்துக்கு ஒரு தொகை போடும். அது கிடைக்குது 2 லட்சம். ஸோ ஒரு வருமானமும் நம்ம பெருக்கணும். நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அந்த வருமானத்திலிருந்து சிறப்பாக செயல்பட முடியும். சில்வர் பாத்திரத்தை ஆய்வு பகுதியில் பகுக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு சில்வர் பாத்திரம் இல்லாமல் நாம் கொடுக்கும் பொருள் வந்து இன்னும் அதிகமாக விலைவாசி அதிகமாக போக எதிர்காலத்தில் கூடுதலாக கிடைப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை யோசித்து அந்த வெள்ளி நாணயம் என்று ஒன்று முடிவு பண்ணி போன ஆயுத பூஜையிலும் இந்த ஆயுத பூஜையிலும் வெள்ளிக்காய் உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே இல்லை, முதல்ல வெள்ளிக்காய் கொடுத்த வக்கீல் பாச சங்கம் நம்ம சங்கம் தான். அது என்ன மாற்றம் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா வரைக்கும் மாசம் நம்ம பார்க்க வருவாங்க. அது மட்டும் இல்லை, தங்கம்னா ஜிஆர்டினா தங்கம். ஏன்னா நம்ம எல்லாமே ஜிஆர்டி பர்ச்சேஸ் பண்றோம். முதல்ல தங்கம் கொடுத்த சங்கம் நம்ம சங்கம் தான். 2019 தங்க குழந்தைகள் திட்டத்தில் உறுப்பினருக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் பெண் குழந்தை மட்டும்தான் அவங்க டிசைட் பண்ணும். பெண் குழந்தை பிறந்தால் ஒரு கிராம் தங்க நாணயம் வாங்கப்படும் என்று எந்தெந்த உறுப்பினர் பெண் குழந்தை அவளை வந்து சொல்லி அவர்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. அப்போ ஒரு தங்க நாணயம் ஒரு கிராம் 3,500 ரூபாய் 2019. அதனை தொடர்ந்து மறைவுக்குரிய சீனிவாசன் அவர்கள் 2021 தலைவராக வந்தபோது அந்த திட்டத்தை பெரிதளவு மாற்றி அது பிக்சட் டெபாசிட் என்று பிக்சட் டெபாசிட் 10,000 செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போ ஒரு 10,000 பிக்சட் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றால் அந்த கமிட்டியுடைய விருப்பம். அது தவறு சரி என்பது நம்ம பேசக்கூடாது. அப்ப அந்த 10,000 தங்கத்துடைய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். 2022 ஒரு கிராமுடைய தங்கத்தின் மதிப்பு 4,500 ரூபாய், 2 கிராம் 9,000 ரூபாய், 2 கிராம் பிளஸ் 10,000 ரூபாய். ஆக 2 கிராம் 100 மில்லி மறைவுடைய சீனிவாசன் அவர்கள் பிக்சட் டெபாசிட் அப்போ செலுத்தினார். அடுத்ததாக சங்கத்துக்கு வேலை செய்ய கௌரவ வேந்தரை அவர் 10,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது அந்த தங்கத்துடைய விலை என்ன என்பதை கணித்து நாங்கள் இப்பொழுது தங்க குழந்தை திட்டத்தில் அவர் செஞ்சதை விட 100 மில்லி கம்மியாக தான் 2 கிராம் கோல்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் கொடுக்கும்போது 10,000 கொடுக்கும்போது 2 கிராம் 100 மில்லி அந்த விலையோட மதிப்பு நாங்கள் இப்போ கொடுக்கும்போது வெறும் 2 கிராம் தான் கொடுக்குறோம். 100 மில்லி கம்மியாக தான் கொடுக்குறோம் என்பதை என்னுடைய நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கும் உங்களுக்கு அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து பண உறவு. அப்போ வந்து 4,500 ரூபாய் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 10,000 11,000 அது விலை அதிகமாக போகுது. அதெல்லாம் நம்ம சங்கத்தில் வந்து 100 கிராம் சேர்த்து கொடுக்கிறது வேற சமாச்சாரம். தங்கம் கொடுக்கிறது பெரிய விஷயம். அது யாருக்கு கொடுக்குறோம்னா நம்மளுடைய வாரிசுகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அது எப்போதான் யூஸ் ஆக மாட்டாங்க, எப்பவுமே கெட்டு போவதில்லை, விலைவாசி பரவி போவதில்லை என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இந்த கூட்டத்தில் எங்கள் அணியின் சிறப்பாளர் கூறிய மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். கடந்த 2023 தேர்தலில் எங்களோட சேர்ந்து சங்கத்தை ஒரு சிறப்பான வழி நடத்தணும், சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு எங்களுடைய அணி நம்மளுடைய அணி வச்சுதான் எங்களுடைய அணி வச்சுக்கலாம் சிறப்பாக செயல்பட்டாரு. அவருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல ஒரு சின்ன கதை அது முதல்ல சொல்லிடணும் என்ன சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி வந்து எப்பவுமே பூசணிக்காய் வைப்பாங்க. அந்த ஃபேமிலியில ஊர் மக்கள்லாம் வந்து அவர் விசாரிக்கும் போது பூசணிக்காய் ஏதாவது சொல்லும் போது எந்த டாக்டர் சொல்லும் போது அவரை அந்த பூசணிக்காய் கொடுப்போம் அந்த இடத்த போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மன வளர்ச்சி ஆகிடுது. அதனால நம்ம எந்த பார்த்தாலும் பூசணிக்காய் கொடுப்போம் சொல்றாங்க. ஒரு சாமியார் கிட்ட போய் கேட்கிறாரு. சாமியார் அப்படி சொல்றாரு, உங்கள்கிட்ட ஓரளவு வசதி இருக்காது இருக்கையா இருக்காரு. டெய்லி ஒரு 30 பேர் சாப்பாடு போடு,
ஒரு மாசத்துக்கு போடு, ஒரு மாசம் முடிஞ்சு ஏன்டாவா அப்படின்னு இருக்காரு. டெய்லி ஒரு 30லேருந்து 50 பேர் சாப்பாடு போயிருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு சாமியார்கிட்ட போய் கேட்கறாரு, ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்னு. இப்போ நான் ஒரு ஆளை அனுப்புறேன், உன் பேரை சொல்லி விசாரிக்க சொல்றேன், அவன் என்ன சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் சாமியார். சாமியார் ஒரு ஆளை அனுப்புறாரு, ஊர் மக்கள் கிட்ட போய் கேட்கறாரு, இந்த பேரை சொல்லி ஒரு எங்க இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், எப்ப டெய்லி சோறு போடுவாங்களா, டெய்லி அன்னதானம் பண்ணுவாங்களா, அவர் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்கறாருப்பா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி அனுப்புறாங்க. ஏன் இந்த கதைனா, பூசணிக்கானதான் நம்ம சங்கம் தான். டெய்லி சாப்பாடு போயிட்டு அட்ரஸ் சொல்றாங்க, அதுவும் நம்ம சங்கம் தான். ஸோ இவ்வளவு தூரம் நம்மளுடைய பேரை மாற்றி ஊரை மாற்றி வளர்ச்சி அடைந்து வந்திருக்கோம். இதெல்லாம் யாரெல்லாம் சண்டை போயிட்டுன்னா, உயர்நீதிமன்றத்தில் நமக்கு பிடிக்காத இருக்கிற வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், வெளிநபர்கள், உள்நபர்கள், எதிர்சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் கடந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து முன்னோக்கி வந்துள்ளோம் என்பதற்காக முழு சோற்றில் பூசணிக்காய் மறைத்த கதை இதுதான். எல்லாமே சொல்றப்ப முழு பூசணி சோற்றில் மறைக்கலாம் சொல்றாங்க. இந்த கதையில தான் அந்த சாப்பாடை போட்டதுனால பூசணிக்காய் மறைந்தது என்பதை ஒரு சின்ன கதையாக தெரியும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்னா சாப்பாடுனா உங்களுக்கு வந்துடும். அதை தொடர்ந்து நம்முடைய சங்கத்திற்கு ஆண்டுதோறும் ரூபாய் நீங்க பேசுறது எனக்கு சொல்லுங்க சார், அதான் என்ன சொல்றேன் பேச. நம்முடைய சங்கத்திற்கு மூத்த வழக்கறிஞர் உயர் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்கள் 2023ஆம் ஆண்டு வேலை ஏற்பு விழா, அதாவது நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்து சங்கத்திற்கு வேலை செய்யும் கொண்டு வந்து வேலை ஏற்பு விழா, எல்லாமே பதவி ஏற்பு விழான்னு சொல்லுவாங்க. அது பதவி என்ன ஒரு வேலை, என்ன வேலைன்னா எங்க வேலையெல்லாம் விட்டு அந்த வேலையை செய்யணும், அது பேர் வேலை. இதுவும் வேலை அதுவும் வேலை. ஏன்னா மாசம் எங்க வரைக்கும் சம்பளம் பண்ணணும், அவருக்கும் வேலை செய்யணும், வீட்லயே வேலை கொடுக்குறோம், அதையும் வேலை செய்யணும், சங்கத்திலே வேலை செய்யணும். இந்த வேலையை தான் நாங்கள் வந்து பதவி ஏற்பு விழான்னு நாங்கள் சொல்லலை, அன்னைக்கு வேலை ஏற்பு விழான்னு சொன்னோம். அந்த வேலை ஏற்பு விழாவில் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்று நம்முடைய செயற்குழு உறுப்பினர் சீனா மேடம் அவர்களிடம் தெரிவித்து இன்று வரை நம்முடைய சங்கத்திற்கு ஆண்டுதோறும் கூடுதலாக மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் ரூபாய் 25,000 வழங்கிக் கொண்டிருப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இந்த பதிவு என்றால், ஏற்கனவே 2019 இதேமாதிரி வேலை ஏற்பு விழாவில் மாண்புமிகு மூத்த வழக்கறிஞர் ஏஆர் சுந்தரேசன் ஐயா அவர்களை வரவைத்து கௌரவப்படுத்தி அவர்களிடம் இதேமாதிரி கோரிக்கை வைத்து அவரும் ஆண்டுதோறும் ரூபாய் 25,000 வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஸோ 25, 25, 50,000 நம்முடைய சங்கத்திற்கு ஆண்டுதோறும் வருமானம் வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சில மூத்த வழக்கறிஞர்களை இதே போல நம்ம அழைத்து கௌரவப்படுத்தி இதுமாரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக நமக்கு நிதி கிடைக்கும் என்பதை இந்த தகவலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சிறிய வகை உலகம் நம்ம சங்கத்தில் வந்து வரிசையோட போகக்கூடாது, உடனே நமக்கு கலப்பணம் ஒரு டீ குடிக்கணும், அதெல்லாம் யோசித்து தான் நம்முடைய பெண் உறுப்பினர்கள் சார்பாக அந்த சிறிய வகை கேண்டீன் துவங்கப்பட்டு இன்று வகை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிறிய வகை கேண்டீனுடைய வருமானம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து இன்னும் கூடுதலாக அடுத்த கட்டத்துக்கு இந்த கேண்டீனை வரப்போகின்ற பொறுப்பாளர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இ-ஃபைலிங்கிலும் நமக்கு ஒரு கணிசமான தொகை வருகின்றது. 10 மாதத்தில் 11 மாதத்தில் 2,13,580 என்பது பெரிய விஷயம். அந்த 2 லட்ச ரூபா வந்து வாரத்துக்கு பொருளாளராகிய குணசேகரன் அவர்களுக்கும் செயலாளராகிய பரணி அவர்களுக்கும் இந்த பணத்தை கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேலை செய்து இ-ஃபைலிங் ஊழியர் ரேகா மேடம் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்க அனைவரும் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஒரு மூத்த உறுப்பினர் வந்து சிட்டிசூல் கோட்டெல்லாம் பிளாக் கோட்டை அணிந்து உள்ள போனதான் அலோவ் பண்றாங்க, அதனால கோட் அணிவதற்கு எல்லாரையும் நீங்க மைக்கில் சொல்லணும்னு சொன்னாங்க. பல முறை சொல்லியாச்சு.
கோட்டு போட்டுன்னு போக செக்ஷனில் சரி கோர்ட்டுலையும் சரி அது போக மாட்டாங்க. வருத்தத்தோட ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார், அவர் சொன்னதை இனி வரும் காலங்களில் கருப்பு கோட்டு அணிந்து அலுவலகத்திலும் சரி கோர்ட்டுக்கும் சரி போகணும்னு இந்த பொதுக்குழு சார்பாக வலியுறுத்தப்படுகிறது. அது எண்ணெய் ஊற்றுதல், இந்த எண்ணெய் ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, அதாவது எப்படின்னா ஒரு சீனியர் கூட இருக்கிறது சீனியர் பெண்கள் இவங்க தான் வந்து ஏதாவது ஒரு ஜென்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் போட்டான், தண்ணி பாட்டில் போட்டான் கேட்டா நீங்க யாரு கேட்கறது, யாராவது ஒரு ஜென்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? அதாவது ஒரு நம்மளோட வயசு என்ன, இந்த வயசுக்கு இவங்ககிட்ட போய் நம்ம பேசணுமா, இந்த சபையில் சொல்லணுமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நீங்கள் தெரிவித்ததை ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். யாரா இருந்தாலும் சரிதான், உறுப்பினர்கள் இப்பவும் சரி எதிர்காலத்திலும் சரி உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரிவிக்கணும். நீங்கள் ஸ்டாஃபு கிட்ட உங்கள் குறைகளை சொல்லக்கூடாது. அவங்க மாத சம்பளம் வாங்கிக்கின்னு நிர்வாகிகள் என்ன வேலை செய்வாங்களோ அதுதான் செய்வாங்க. உங்களுக்கு ஏதாவது குறையோ அல்லது ஏதாவது முயற்சி பண்ணணுமோ ஏதோ முன்னேற்றணுமோ அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஃபோனில் தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லணும், அல்லது ஆஃபீஸ் ரூமில் வரும்போது இதுமாரி இருக்குது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுதான் பெட்டர் வே. இதை விட்டுட்டு நம்மளுடைய வயசுக்கோ கீழே இறங்கி ஒரு ஊழியர்கிட்ட போயிட்டு விவாதமோ வாக்குவாதமோ பண்ணுறது வந்து சரியான முகாத்வாரம் இல்லை என்பதை திரு மூத்த பெண் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எப்போ வச்சுக்கோ தமிழ் வாக்கு தானே. அதே போல 50% இழப்பு நிதி முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்று நம்முடைய சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். அதாவது அந்த சட்டம் என்னன்னா, சேம நல நிதி என்பது அந்த சேம நல நிதி சேர்ந்துள்ள உறுப்பினர்கள் இறந்த பிறகு அந்த குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இறப்பதற்கு முன்னாடியே அந்த உறுப்பினர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அதுலேருந்து 50% கொடுக்கணும்னு அந்த ஆக்ட் எடுத்துன்னு வரலை. நல்லா புரிஞ்சுக்கணும். பார் கவுன்சில் மீட்டிங்லையும் சேர்மன் அவர்கள் பல முறை இதை சொல்லிட்டார். இது வந்து யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்க இறந்த பிறகு தான் முழு தொகை அவங்களுக்கு போகும். இது தனியாக 50% கொடு 50% கொடுன்னா சட்டத்தில் சாத்தியக்கூறே கிடையாது. உங்களுக்கு 50% கொடுத்தா உங்களுக்கு மேலே கவுன் போட்டு ஒருத்தர் சுற்றின்னு இருக்கார் ஹைகோர்ட்டு ஃபுல்லாக, அதாவது வழக்கறிஞர்கள் அவங்க லைன் கட்டின்னு வந்து வக்கீல் குமார் சாருடைய நாங்கள் குறைஞ்சிட்டோமா, எந்த வகையில் குறைஞ்சிட்டோம், எங்ககிட்ட தானே வக்கீல் குமார் சார் வேலை செய்கிறாங்க, எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் எங்களுக்கு கொடுக்காங்கன்னு போர் கொடியேற்றி பெரிய போரே நடக்கும். அது அவர் அடி வாங்க மாட்டாரு, நம்ம தான் அடி வாங்கணும். அதனால முயற்சி செய்வோம். உயிரோடு இருக்கும்போது 50% கொடுத்தா நம்ம வேணாம் சொல்ல போகிறோம். நடக்காத காரியம் 50% வேணாம் 10% கொடுங்க. 50% தான் கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஒரு 10% கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா 7 லட்சத்தில் 10% கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது கேட்கலாம், அது முறையான மனம் வழங்கி. ஆனால் அது ஆக்டில் அட்வொகேட்டுக்கும் கருத்துக்கும் சேர்ந்து அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேளுங்க தான் சொல்ல வரோம். அது ஆக்டில் அமெண்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஒழிப்பு இருக்கான்னு தான் கேட்குறோம். என்னன்னா வக்கீலுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, நம்ம போய் போஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம போய் போஸ்ட் பண்ணலாம். இது வந்து அமெண்ட்மெண்ட்ல நம்ம எதுவுமே கிளியர் பண்ண முடியாது. ஒரு டெப்டிக்காக கொடுக்குற படத்துல உயிரோடு இருக்கும்போது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கிளாஸ் எழுத முடியாது. நான் பேசி முடிச்சுறேன், ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுறேன். அதாவது அரசு ஊழியர்களை நம்மளும் ஒப்பிடக்கூடாது, எதையுமே வழக்கறிஞரை நம்மளும் ஒப்பிடக்கூடாது, மருத்துவரை நம்மளும் ஒப்பிடக்கூடாது, இன்ஜினியரை நம்மளும் ஒப்பிடக்கூடாது. நம்ம ரகமே வேற லெவலில் நம்ம இருக்கோம். நம்ம லேபர்லேயே வரமாட்டோம், சர்வீஸ்லேயே வரமாட்டோம்,
எதுவுமே நம்ம வர மாட்டோம். அண்ணாட காட்சி நம்ம டெய்லி கோர்ட்டுக்கு வந்தானா நமக்கு காசு. முட்டி தேஞ்சிச்சுன்னா வீட்டில் தான் இருக்கணும். முட்டி தேயாத வரைக்கும் கோர்ட்டில் இருக்கலாம். வக்கீல் போட வரையினா போயிட்டே தான் இருக்கணும். வக்கீல் யாராவது கேஸ் போட்டு லேபர் பண்ணி யாராவது அவார்டு வாங்க முடியுமா? முடியாது. ஸோ நம்ம தொழில் சார்ந்தது எப்படி நம்ம எடுத்து போனால் சிறப்பாக இருக்குமோ அப்படிதான் நம்ம எடுத்து போகணும். நம்ம வக்கீலையும் பகைச்சக்கூடாது, சேர்மனையும் பகைச்சக்கூடாது, தமிழ்நாடு அரசியும் பகைச்சக்கூடாது, டாக்டரையும் பகைச்சக்கூடாது, இன்ஜினியரையும் பகைச்சக்கூடாது. இப்படிப்பட்ட செயல்பாடு செய்யறேன்னா நீங்க சொல்ற மாதிரி புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்கணும். சேம நல நிதி ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை சேர்ந்தவங்களுக்கு 10%ஓ 20%ஓ யாராவது ரிட்டைர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த தொகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்து அந்த ஆக்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அது மாதிரி பண்ணாதான் உண்டு. இதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. ஏதாவது உண்மை. பல பேர் சொல்லிவிடுவாங்க 50% வாங்கி தரேன், 100% வாங்கி தரேன். சாத்தியம் குறை கிடையாது. இப்போ சொல்லிடுறேன். அதே போல மெட்ராஸ் ஹைகோர்ட், தமிழ்நாடு வழக்கறிஞர் உமாசா சங்கம், மദ്രാസ് உயர்நீதிமன்றம், மദ്രാஸ் நம்ம ஹைகோர்ட்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வெளியே இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அங்கே போர்டு இருக்கு. நண்பர் பார்க்காம வராது போர்டு. அந்த மெட்ராஸ்ன்றத தமிழை மദ്രാஸ்ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா அதில் தமிழ்நாடு வழக்கறிஞர் உமாசா சங்கம் தமிழ் எழுதியிருக்கோம். மெட்ராஸை மட்டும் இங்கிலீஷ் எழுத முடியும். அது திருச்சி மദ്രാஸ் தான் வரும். மദ്രാஸ்ன்றது மெட்ராஸ் இங்கிலீஷில். இவ்வளோதான் அதுக்கு அர்த்தமே தவிர இதோடைய ஒரு வெளிப்படையான ஒரு தன்மை பேசுகிறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு வழக்கறிஞர் மற்ற சங்கம் நம்ம லாஸ் தான் வெளிப்படையாக சொல்கிறோம். போகிற காஸ்ட் எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தான் போகுது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி டிக்டேஷன் கொடுக்கும்போது எத்தோன்னா சொல்லுவாங்க அட்வொகேட் அசோசியேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட், அவ்வளோதான் தூக்கி போட்டு போயின்னா இருக்காரு. அவர் மைண்டில் வச்சுக்க மாட்டாரு. இன்னொரு சங்கம் இருக்குது, அது பேர் தமிழ்நாடு வழக்கறிஞர் மற்ற சங்கம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் வச்சுக்க மாட்டார். அது அவருடைய வேலையும் கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சங்கத்துடைய பேர் என்னவா இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தான் இருக்கும். அது எல்லா அட்வொகேட்டுக்கும் அப்படிதான் தெரியுமே தவிர எல்லா நீதிபதிக்கும் அப்படிதான் தெரியும். இப்போ ஜஸ்டிஸ் ஆனந்த் ஒரு விஷயம் நம்ம கூப்பிட்டு அவரை ஆர்டர் பண்ணோம். அவர் டிக்டேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காரு? மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கொடுத்துருக்காரு. 1,50,000 காசு போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? அவர் நினைப்போம் நம்ம சங்கம் பேரு மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன். ஸோ அவங்களோட மைண்ட் இடத்துக்கு வந்து அப்போது டிக்டேஷன் கொடுத்து அது ஆர்டர் டெஸ்டாச் ஆகி